ஷேய் பிரமா உலக நாடு நீதிமன்றம் தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை, அதுதான் நீதிமன்றம். அந்த நீதிமன்ற கோர்ட்டு டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் கொடுக்கல, உலக நாடே கொடுக்கல. அம்புட்டும் பேப்பரை வச்சு சமாளித்து ஓடி போகிறான். அதான் கல்வி படிப்பால் அந்த பேப்பர் கோடி 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 எப்படி, அதான் கோடி இல்லே. கடைசி சத்தியாகத்தில் கணக்கு கைலாசத்தில் உட்காந்துருக்காரு நீதிமன்றமாக, நீதித்துறையாக உட்காந்துருக்காரு, நீதி ஜட்ஜி, நீதி அரசர், இராணுவ தளபதியாராக உட்காந்துருக்காரு. அப்போ இந்த வட்டாரம் பூரா சுற்றி அப்போ இன்னும் கையை எடுக்கலை. அப்போ திமிர்த்தனமாக தான் உள்ளே வாரான். அதான் சொல்லுதார்ல, இல்லே தமிழ்நாட்டுக்கார தமிழ் வார்த்தை பேசுகிற மட்டத்தில் மட்டம் மோசமான வேடா. அந்த மண்ணில் கூட தோண்டி எடுக்கணுமா, என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தோண்டுவான். ஒரு முளத்து மண்ணில் இருந்தால் தோண்டி எடுப்பான். தோண்டி திங்கிறதுக்கு நக்குதக்க அவன் பொண்டாட்டிக்கு அப்படி கையை உள்ள விட்டு வெளியே எடுத்து நக்கணுமாண்டா தமிழ்நாட்டுக்காரப்ப. அது சொல்லுதார்ல, என்னை 7 ஜென்மத்துக்கு முன்னாடி என்ன பாடுபடுத்திருப்பான் தமிழ்நாட்டுக்காரப்ப. நான் முதல் கணக்கு நீதிமன்றத்தில் டெல்லியில் தமிழ்நாடு வரைக்கும் எடுக்கல. அந்த நேரம் எப்படி அடிக்கணும் பாடுறா அப்படிங்காரு. அப்படியே சொல்லிட்டாரு. அந்த நேரம் அப்போ தான் தமிழ் வார்த்தை பேசுகிறவன் கடவுள் தண்டனை கொடுக்காருன்னு அப்போ தான் நாக்கை வெளியே கொண்டு வருவார். புரியுதா இல்லையா? கண்டார வலிமை ஒரு நோய் விட்டால் போதும். கொரோனாவுக்கு மேலே வேறு மாதிரி கொரோனா விட்டார்னா அப்படியே சுண்டி சாவான். இப்போ உள்ள இளமைகள் முதுமைகள் அதை அந்த மாதிரி விடக்கூடாதா. வலி வாங்கி ரணவலி எடுத்து தான் விடணுங்கார். ரணவலி துடிக்கணுங்கார். செட்டி கிராமத்தில் 100 பேர் 200 பேர் வானரப்படை இறக்கி விட்டு நம்ம போட்ட சட்டத்தில் கரெக்டாக கையில் வச்சுக்கிடுவான். தேடி அப்படியே வந்துக்கிட்டே இருப்பானா. அப்படியே விசாரணை நடக்கல, அப்படியே சூடு வச்சு அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டி மாதிரி அப்படியே வீசிக்கிட்டே இருக்கணும் அப்படியேங்கார். புரியுதா இல்லையா? அப்போ உள்ள நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போகாது, வழக்கு ஆடாது. இப்போ வழக்கா வெளியே தப்பு செய்தான். இந்த கைலாசத்தில் இந்த தப்பு அதை அந்த நீதிமன்றங்கிறத அவமதிச்சு வரான். அப்போ அவனை எவ்வளோ கொழுப்பு. இந்த கைலாசத்தில் இருக்கிற பகுதி பூரா அந்த நம்பருக்குள்ள கணக்கு உள்ள பட்டா போட்டு பவரை போட்டு நாசம் பண்ணி வச்சுருக்கான். அந்த நம்பர்கள்லாம் உள்ள நீதிமன்றத்தில் ஏற்றி வச்சுருக்காரு. அப்போ இந்த நம்பர்லாம் எப்படி போட்டான், ஏது போட்டான், இதெல்லாம் தோண்டி எடுப்பார். தோண்டி எடுக்கலை கண்டாரோலியும் இந்த பூரா புரோக்கரு லேண்டு போட்டவன் பார்த்தாலும் புதுக்கி அப்படியே குத்தி சாணி வாய் வழி வந்துடும். அந்த மாதிரி அடிப்பார். புரியுதா இல்லையா? விருதுநகர் மாவட்டம் கேட்ச் பண்ணுவார். புரோக்கரை பூரா அது போட்டார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா சிவகிரி புளியங்குடி இங்கிட்டு அப்படியே கிழக்க கரிவளம் எல்லா லைனும் அப்படி சுற்றி நுப்பாட்டிக்கிட்டு வானரப்படியார் புரோக்கரை பூரா தூக்கிடாம்பார். அந்த நேரம் ஓட்டத்தில் இருப்பான் புரோக்கர். அப்படியே பம்முவான். எங்கே பிதுக்கி எடுத்து போடுவார். முக்கால் சாத்தியம் புரிஞ்சுக்கடா. புரோக்கர்கள்லாம் இன்னும் உனக்கு ஆசையில் கிடக்கா. உழைச்சி திங்க தெரியாமல் பொண்டாட்டி அவங்க வீட்டில் மல்லாக்க கிடக்கா. இங்கே வந்து எங்கன்னு இடம் கிடக்கு ஏது கிடக்குன்னு வாங்கி தின்னுட்டு பொண்டாட்டிக்கு அப்படி தேய்ச்சி நக்கி படுத்து கிடக்கான். அப்போ இவனுங்களாம் என்ன செய்யணும், கம்பியை பழுக்க வச்சு ஒருத்தர் குத்தணும்டா. குத்த வேண்டிய இடத்துல அப்படியே அந்த கம்பியை பழுக்க வச்சு உயிர்த்த இடத்துல குத்தணும், இழுக்கக்கூடாது. குத்துனா என்ன கறி செதறி போகும். அந்த மாதிரி அடிக்கணும்ட்டார். புரியுதா இல்லையா? புரிஞ்சுக்கோங்கடா. புரிஞ்சுனடா. பூமி அழிக்க வந்த முட்டா கூதிமானடா. எந்நேரம் கெட்டடமா அந்த கெட்ட போகிறவனுக்கு சூடு வச்சு விடுவார். அது வரும் வரும் வராதில்ல. என்னடா ஆளாக்கா கொத்தனார் ஆளாமா சூடு வச்சு விட்ருவாங்க. அதான் செட்டி கிராமத்துக்கு தண்டனை போடுதார். கால் சத்தியம் பூமி அழிக்க அந்த முட்டா கூதிமனைகளா.